ஹாய் கைஸ், திஸ் இஸ் பிளாக் ஷர்ட் ரிவ்யூ வித் அருண். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் அபிசன் நடித்த வித் லவ். நம்ம ஹீரோக்கு ரொம்ப நாளாக பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. அவர் எந்த பொண்ணை காட்டினாலும் அந்த பொண்ணு வேணாம் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி தட்டி கழிச்சிட்டே இருக்காரு. இப்போ ஃபேமிலி என்ன பண்ணுறாங்கன்னா, பொண்ணு யாருன்னே தெரியாமல் காஃபி ஷாப்பில் ஒரு மீட் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாங்க. நீ அங்கே போய் பார்த்து பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லு அப்படின்னு இவர் அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அங்கே தான் ஹீரோயின் என்ட்ரி. ஹீரோயின் அனஸ்வரா ராஜன், அவங்க தான் அவங்களோட ஸ்கூல்மேட்டு. அங்கே போய் மீட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. அப்படியே ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்கூல் டேஸில் உள்ள லவ்வை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த லவ் வந்து இன்கம்ப்ளீட்டடாக இருக்கும். ரெண்டு பேருமே நான் லவ் பண்ணுறேன்னா அந்த பொண்ணுக்கிட்டே அந்த பையன்கிட்டையும் சொல்லாமலே விட்டுருப்பாங்க. அந்த லாஸ்ட் டே ஸ்கூல் முடிஞ்சு ரெண்டு பேருமே வீட்டுக்கு கிளம்பி போயிருப்பாங்க. இப்படி அந்த பழைய இன்சிடென்ட்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு சடனாக ஒரு ஐடியா ஒன்று வரும். நம்ம ஏன் அவங்கள கண்டுபிடிச்சி திரும்ப ப்ரப்போஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. இவங்க லவ் பண்ணவங்க எங்கே இருக்காங்க, அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, திரும்ப அவங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணாங்களா இல்லையா, அதான் இந்த படத்தோட கதை. இது ஒரு ஃபீல் குட் மூவி. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நல்லா கலகலன்னு ஜாலியாக ஸ்கூல் லைஃப் எல்லாத்தையும் காட்டிட்டு செகண்ட் ஹாஃப் ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணி வீட்டுக்கு போகும்போது ஒரு நல்ல ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வர ஒரு ஃபீல் கொடுத்துருக்கோம். ஹீரோ அபிசனுக்கு ஹீரோவாக இது ஃபஸ்ட்டு மூவி. டூரிஸ்ட் ஃபேமிலியில் ஒரு சின்னதாக ஒரு ரோல் பண்ணாலும் இந்த படம் தான் இவர் ஹீரோவாக ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுக்குற ஒரு மூவி. ஃபஸ்ட்டு படத்திலே பக்காவாக நடிச்சிருக்காரு. சாங்லாம் கூட இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் ஐயோ காதலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்குது. கண்டிப்பாக இது இன்ஸ்டாவில் எல்லோரும் ரீல்ஸ் பண்ணுற ஒரு பெரிய ஹிட் சாங்காக தான் வரும். மற்ற சாங் கூட சுமாராக இல்லாமல் புது படத்தோட சாங் மாதிரியே கிடையாது. ஏதோ வந்து ஒரு பெரிய ஹீரோக்கு சாங் போட்ட மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு ஸ்கூல் போர்ஷன் ஒன்று வரும். ஒரு பொண்ணை ஒரு பையன் எப்படி லவ் பண்ணுவான், ஒரு பையனை ஒரு பொண்ணு எப்படி லவ் பண்ணுவான், அது எல்லாமே நல்லா டீட்டெயிலிங்காக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸ்க்ரீன் பிளே வந்து அவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஒரு படத்தில் ரெண்டு டேரக்டர் இருந்தாலே அது ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்கும். இவர் வச்ச சீன் அவருக்கு பிடிக்காது, அவரோட சீன் இவருக்கு பிடிக்காது. கடைசியாக ஒரு குழப்பத்தில் தான் அந்த படம் போய் முடியும். இந்த ரெண்டு டேரக்டருமே இந்த படத்துக்கு டபுள் இன்ஜின் மாதிரி ஒர்க் பண்ணி மாற்றி மாற்றி எஃபர்ட் போட்டு ஸ்க்ரீன் பிளேவை அவ்வளோ அழகாக கொண்டு வந்து ஆடியன்ஸுக்கு ஒரு பர்ஃபெக்ட் என்டர்டைன்மெண்ட் மூவியை கொடுத்துருக்காங்க. இந்த படம் கலெக்ஷன் வைஸ் பெரிய ஒரு ஹிட் மூவியாக தான் வரும். ஹீரோக்கு இது ஒரு பெரிய ஓப்பனிங்காக இருக்கும். வித் லவ் இந்த பேரை கேட்டோன்னே இன்னும் இது ஃபுல்லாக லவ்வாக இருக்கும், ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து போகலாமா வேணாமனு யோசிப்பாங்க. ஒரு லவ் மூவி தான், ஆனால் ஃபேமிலியோட எல்லாரும் பார்க்குற ஒரு லவ் மூவி. கண்டிப்பாக இந்த படத்தை ஃபேமிலியோட போய் பாருங்கள். ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் மூவி, மிஸ் பண்ணிடாதீங்க.